இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து ரெஸ்லிங்கில் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் அவங்களால எந்த மெடலும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப 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 கஷ்டமான செய்தி. ஏன்னா 50 கிலோ கேஜி அந்த காம்படிஷனில் கொஞ்சம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்க போய் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கோல்டு பிரான்ஸ் அந்த 2 மெடல் தான் கொடுப்பாங்க, தவிர சில்வர் மெடலை அது அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ சில்வர் மெடல் யாருக்கும் கிடைக்காது, அதே மாதிரி இந்தியாவுக்கு எந்த கோல்டும் கிடைக்காது. ஸோ நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா ஜப்பானில் நம்பர் 1 ரெஸ்லர் 82 டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் தோக்காத அவங்கள ஃபஸ்ட் டைம் தோக்கடிச்சு, அதுவும் லாஸ்ட் 10 செகண்டில் தோக்கடிச்சிட்டு உள்ளே போனாங்க. ஆனால் இப்போ கடைசியில் வந்து அவங்களால இப்போ வந்து ஜெயிக்க முடியல. ஸோ எந்த மெடலும் ஜெயிக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப போராட்டம்லாம் பயந்தாங்க ரெஸ்லிங்லேருந்து. அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் அவங்க குறிப்பாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, என் கேரியர் போகிறதுனால மற்ற பொண்ணுங்க கேரியர் வரும்னா நான் போக ரெடி. ஸோ அதனால் நான் ரெடியாக இருக்கேன் போராட்டத்துக்குன்னு சொல்லி மெனக்கிட்டு சொல்லி அவங்க வந்து போராட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லிக்கிட்ட அந்த போராட்டத்தில். ஆனால் கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கடைசியில் தோற்றுட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரெஸ்லிங்கில் ஹாப்பியாகவே வர மாட்டாங்க, ஃபுல்லாக ஃபோக்கஸோடு வருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்தியா கோல்டு கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு தான் நினச்சேன். கடைசியில் சில்வர் கூட ஜெயிக்க முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக இந்தியா அதிக தங்கப்பதக்கம் வெல்லணும்னு ஆசை. ஏன்னா இந்தியா வந்து 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. இதே ஆஸ்திரேலியாவில் 2.5 கரோடு தான், 2.5 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அதிகமாக வேர்ல்டு கப் ஜெயிக்காங்க, ஒலிம்பிக்ஸும் ஜெயிக்காங்க. ஸோ நம்ம வந்து குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவில்